6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முகமுடி போட்ட ஆள் அவனை தூக்கிட்டு போயிட்டான். கௌதம் கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்ட. அந்த ஃபேக்டரி மேல எனக்கு எந்த ஆசையும் இல்ல. எனக்கு இப்ப என் பையன் மட்டும் போதும். 6 வருஷம் கழிச்சு வந்திருக்க கல்கி. ஐ மீன், அதுவும் இங்க சென்னையில எங்கன போய் தேடுவ? பெங்களூர் ஹாஸ்பிட்டல்ல காணாம போன உன் பையனை இங்க சென்னையில எப்படி தேடுவ? 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு கால் வந்தது. அவருக்கு என் பையனை பத்தி தெரியும்னு சொன்னாரு. முதல்ல நான் இது ஏதோ ஒரு மோசமான விளையாட்டுன்னு நினைச்சேன். ஆனா அவர் பேசினது கேட்டதுக்கு அப்புறம் அவர் உண்மையதான் சொல்றாருன்னு எனக்கு தோணுது. ஈவினிங் ஹோட்டல் லாபில என்ன வந்து பாரு. உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கு பதில் கிடைக்கும். ஆனா இந்த உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய வேலை உனக்கு தெரியும்ல. கல்கி, கல்கி, ஆர் யூ ஆல் ரைட்? ஆமா பிரகாஷ். ஆனா நான் சென்னையில இருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஆக்சுவலா 2 நாளைக்கு முன்னாடி நீ யாரோட உயிரை காப்பாத்தினியோ அந்த விஜய் ஈஸ்வரன் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவரு வாயால உன் பேரை சொன்னதும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணேன். நீ சென்னைக்கு கிளம்பிட்டதா சொன்னாங்க. அதான் உன்னை பார்க்க வந்தேன். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.